இன்னைக்கு மார்கழி 23. ஆமாம், நரசிம்மர் ஸ்பெஷல் இல்லையா? நரசிம்மர் ஸ்பெஷல் இன்னைக்கு. அதே வந்து பார்ப்போம். நான் லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று சொன்னீங்க இல்லையா, டிஸ்ட் வச்சுருக்கீங்களே, ஆமாம், அதையும் பார்ப்போம். அது வந்து பானகம் வந்து நரசிம்மருக்கு. அதுக்கு வந்து அண்டார் டாயருக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பைத்தம்பருப்பு திருக்கணும் பண்ணிட்டேன். வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஸோ நரசிம்மருக்கு பானகம் எடுத்து வச்சுருக்கேன். கல்கண்டில் பானகம் பண்ணான்னு நினச்சிருக்கேன். இந்த பானகம் இருக்குது இல்லையா, ஜலம் வச்சுருக்கேன். இந்த கல்கண்டில் போட்டுன்ட்டு அப்புறம் ஏலக்காய் பொடி அப்படி போட்டுன்ட்டு இந்த இஞ்சி சீச்சு வச்சுருங்க, தட்டப்போறாது. இஞ்சி தட்டிட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு ஆச்சு. ரொம்ப சிம்பிளான பானகம். இளநீர் பாயசம் பண்ணலாம், இளநீர் திருக்கம்பரம் இப்படி பண்ணலாம். இல்லை இது மாதிரி பானகம் தான் விசேஷம், பானகம் வச்சிடலாம். கொஞ்சம் தட்டி போடுறேங்க. பூஜை முடிக்கிறதுக்குள்ள நல்லா கரைஞ்சிடும் கல்கண்டை. இது பண்ணலாம். அரைமுடியா நரசிம்மருக்கு கல்கண்டு பானகம். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷே. பார்க்கலாமா? திருப்பாவை பாசுரம் 23. மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நேற்று பார்த்த பாசுரத்தில் வந்து நல்லா இருந்தது ட்விஸ்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க இது ஆயிட்டான்னு. பெருமாள் வந்து நீங்க என்ன சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு இந்த கண்ணு இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் 3 வரியில வந்து அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தம்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் 4வது வரியிலேருந்து பார்த்தா கட்டளை மாதிரி இருக்கும். அப்போ கண்ணன் சொல்லியிருக்கான், இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் நான் எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணிட்டேன். அபிமான பங்கம், அதாவது அகங்காரத்தெல்லாம் ஒழிச்சிட்டு நானே கதி நானே வழி அப்படின்னு திருவடி வந்து சேர்ந்திருக்கேன். இனிமே நீங்க சொல்லுங்க, நீங்க கட்டளை இடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆண்டாள் வந்து போன பாசத்துல என்ன சொன்னா, 2 கண்களும் திங்களும் ஆதித்யனும் சேர்ந்த மாதிரி எங்களை பாரு, நீ அந்த கடாட்சியம் அந்த கடைக்கண் பார்வை எங்கள் மேலே விழுந்தா போகிறோம், எங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னான். இந்த பாசத்தில் என்ன சொன்னா, இப்போ கண்ணை வந்து எந்தெந்த உட்காந்துட்டான், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் படுத்திருந்தவன் எந்தெந்த உட்காந்துட்டான், எந்தெந்த உட்கார்ந்தவன் கண்ணை மொழிகிட்டே இருந்தான், கண்ணை முழிச்சுட்டான். ஆண்டாள் சொன்னதுனால கண்ணை முழிச்சு கடாட்சம் பண்ணிட்டான். இப்போ ஆண்டாள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னா, சீரிய சிங்கம் மாதிரி அப்படியே நடந்து வா, அந்த கட்டிலிருந்து நேரம் ஒரு சிம்மாசனத்தில் போய் உட்காரு. அது பள்ளிக்கட்டு அவன் படுத்திருக்கிறது. அந்த கட்டிலிருந்து அப்படியே சிம்மாசனத்தில் போய் உட்காரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறோம், அதை ஆராய்ஞ்சு எங்களுக்கு நீ அருளணும். கண்ணன் சொல்லிட்டான், இனிமேல் நீங்கள் தான் பாஸ், நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டேன், என் திருவடியை சேர்ந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் கட்டளையிடுறது நீங்கள், அதை ஆக்ஷன் பண்ண வேண்டியவன் நான் அப்படின்னு சொல்லிட்டான்ல. இப்போ வந்து ஆண்டாள் சொல்லிட்டான், நேராக அங்கேருந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காரு. சிம்மாசனத்தில் உட்காரது வந்து சீரிய சிங்கம், அந்த பிடரி மயிர் பறக்கணும். அப்படியே கண்ணனுக்கு எப்படி இருக்கும், தலைமுடி நல்லா சுற்றாக நீளமாக இருக்கும். அதான் கேசவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கேசம் வந்து ஒரு அழகை கொடுக்கும், அதுலேயே ஒரு பாதி அழகு அந்த கேசத்துலேயே. அந்த பிடரி மயிர் அப்படியே 4 பக்கம் சிதறணும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, எப்பாடும்னா எல்லா பக்கமும், பேர்ந்து உதறி அப்படின்னா சிங்கம் எப்படி தலையை அப்படி உதறும், தூங்கி எந்திரித்து எப்படி உதறும், அது மாதிரி எல்லா பக்கமும் உதறி அப்படியே நடந்து வந்து சிம்மாசனத்தில் உட்கார எங்களோட தேவைகள்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீ ஆராய்ஞ்சு நீ எங்களுக்கு அருளணும் அப்படின்னு சொல்கிறா இந்த பாசகத்தில். ஸோ இதில் வந்து 2-3 தமிழ் வார்த்தைகள்லாம் புதுசாக பார்த்துருப்போம். இப்போ வந்து குகைன்னு வச்சுக்கேன், இது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. இந்த மலை மேலே இருக்கிற குகை இருக்குல்லையா, நம்ம குகைன்னு சொல்லி பழகிட்டோம். அந்த குகைக்கு தமிழ் பேர் வந்து முளைஞ்சு. ஆமாம்,
மாரி மலை முழைஞ்சில். மாரினா மழை, மலை அப்படின்னா மவுண்டன், முழைஞ்சில் அப்படின்னா குகையில். நல்ல மழை பெஞ்சு ஓஞ்ச சமயத்தில் அந்த மலை குகையில் நன்னா தூங்குறது. மண்ணி கிடந்து உறங்கும். மண்ணினா நன்னா தூங்குறது. தூங்குறதுல சும்மா சாதாரண தூக்கம் இல்லை, அப்படி மூஞ்சில் அப்பியிருக்கணும் தூக்கம். அந்த மாதிரி தூக்கம். தூங்கி கிடந்து மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிங்கம் எப்படி எந்திரிக்கும், அந்த மாதிரி பட்டறிய மயிரை பொங்க எல்லா பக்கமும் உதறி நிமிர்ந்து வா. எத்தனை அவன் நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறா பாரு. பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா. அந்த மாதிரி நடந்து வரணும். இங்கே முழங்கி அப்படின்னா கர்ஜனைன்னு அர்த்தம். கர்ஜனைன்னு தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் வார்த்தை கர்ஜிக்கிறது. சிங்கம் வந்து கர்ஜிக்கிறதுக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து முழக்கம். நம்ம கர்ஜனை தான் சொல்லுவோம். அது வந்து சமஸ்கிருதம். முழங்கி தமிழ் எப்படி யூஸ் பண்ணிட்டு அவர் முழங்கி அப்படி வரணும் அப்படின்னு இந்த பாசனத்தில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறேன் இல்லையா. ஸோ சீரிய சிங்கம் அப்படின்னா நம்ம உடனே என்ன ஞாபகம்? நரசிம்மன் தான் ஞாபகம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் அப்படிங்கிற அந்த வரிகளை பார்க்கும்போது நமக்கு ஆதிசங்கரர் கதை ஞாபகம் வரும். ஆதிசங்கரோட கதையை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பாசுரத்துக்கு ரொம்ப உகந்த பொருத்தமான கதை அது. அதனால் இன்னொரு தடவை பார்த்துருவோம். காலடியில் அவதாரம் பண்ணவர் ஆதிசங்கரர் 8 வயசில் சன்னியாசம் வாங்கிட்டார். அவன் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, நீ எப்போ கூப்பிடுறியோ அப்போ வரேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பாத யாத்திரையாக வரார், காசிக்கு வரார். இப்போ அந்த சமயத்துலலாம் வந்து ராமானுஜர் இந்த சமயம் வரைக்குமே நிறைய ஓப்பன் டிபேட்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நிறைய படித்தவா அவளுடைய ஞானத்தை வந்து ஷேர் பண்ணிப்பா. அது வந்து ஓப்பனாக நடக்கும். காசியில் வரும்போது அங்கே மிஸ்ரான், மண்டல மிஸ்ரான்னு பெரிய பண்டிதர். அவர் வந்து அதர்வண வேதம் ரொம்ப ஜாஸ்தி படித்தவர். ஸோ சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, இந்த அதர்வண வேதங்கிறது ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் பற்றி, இந்த சடங்குகள் பற்றி அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தவர். ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் தத்துவத்தை உருவாக்கினவர். அவளுடைய நோக்கம், அவளுடைய இலக்கு ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வேற வேற அணுகுமுறை. ஸோ இது வந்து இவா 2 பேரும் வாதாடினா எப்படி இருக்கும்? கேட்குறவாளுக்கு ஒரு பெரிய விருந்து இல்லையா. இது மிஸ்ரா வந்து ஆதிசங்கரர் இங்கே காசிக்கு வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டார். அப்புறம் வாதம் பண்ணலாம் அப்படின்னு முடிவாருது. வாதத்தில் வந்து ஜெயிச்சவா தோத்தவா வந்து சிஷ்யால மாறிடுறோம். ஆதிசங்கரர் வந்து அத்வைத பிரின்சிபல்னா அத்வைத பிரின்சிபலை விட்டுட்டு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு போயிடணும். மிஸ்ரா தோத்துட்டாருன்னா சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் விட்டுட்டு ஆதிசங்கரோடைய தத்துவம் அத்வைதத்தை ஃபாலோ பண்ணும். இதுதான் போட்டியோட நிபந்தனை. எல்லாம் சரியான ஒப்பந்தமாயிருது. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறா. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய கிரவுண்டில் நடக்கிறது வாதம். ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கா. மிஸ்ரா ஒரு கேள்வி கேட்கணும், ஆதிசங்கரர் பதில் சொல்லணும். அப்புறம் இவர் ஒரு கேள்வி கேட்கணும், அவர் ஒரு பதில் சொல்லணும். இப்படியே போயிட்டே இருக்கு. இது ஒரு நாள் கணக்காக நடக்கிறது. ரொம்ப நாட்கள் நடக்கிறது. போக போக ஆதிசங்கரருடைய கை ஊங்குறது. மிஸ்ரா வந்து தோத்துன்னு போயிருக்கார். ஒரு கட்டத்தில் மிஸ்ரா தோல்வியை ஒத்துக்கிறார். ஒத்துன்றார். அப்போ அவருடைய பத்னி வர உபயபாரதி. உபயபாரதி வந்து சரஸ்வதி அம்சம். ஆதிசங்கர்கிட்ட சொல்றா, கணவன்ல பாதி மனைவி, அதனால நீ அவரை ஜெயிச்சிட்ட அப்படின்னா பாதி தான் நீ இந்த போட்டியில ஜெயிச்சிருக்க, இன்னொரு பாதி இருக்கு, அந்த பாதி நான், ஏன் கூட நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றா உபயபாரதி. ஆதிசங்கரர் ஒத்துக்கிறார். அதே மாதிரி வாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது உபயபாரதி வந்து காமசாஸ்திரத்திலிருந்து கேள்விகளை ஆரம்பிக்கிறார். ஆதிசங்கரர் 8 வயசுல சன்னியாசம் வாங்கின்றவர். அவருக்கு இந்த காமசாஸ்திரம், இந்த போகம் இதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ உடனே ஒத்துக்கிறார், நான் வந்து இதை படிக்கலை, நான் 8 வயசுல சன்னியாசம் வாங்கின்றேன், காமசாஸ்திரத்தை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது, ஆனால் இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை,
இந்த போட்டியை தொடர்றதுக்கு எனக்கு அவகாசம் வேணும். காமசாஸ்திரத்தை படிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா இதில் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறார். உபயபாரதி சிரிச்சுன்னே ஒத்துக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சுட்டு வா அப்படின்னு. அப்போ ஆதிசங்கரன் தன்னுடைய சிஷ்யாலோட அந்த ஊரில் அப்படியே போயிருக்கார். போயிருக்கும் போது பக்கத்து ஊரில் ஒரு சின்ன குறுநில மன்னன், அவன் வந்து ரொம்ப ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறான். மது மாது சூதாட்டம்னு. அவனுக்கு அவனோட ஆயுள் காலம் முடிகிற சமயம் இவன் அங்கே போகிறான். போகும்போது அவனுடைய உயிர் போயிட்டு அவன் உடல் மட்டும் இருக்குது. ஆதிசங்கரருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி உண்டு, அதை படிச்சிருக்கார் அவர். அப்போது சிஷ்யாள்கிட்ட சொல்கிறார், ஒரு 6 மாதம் நான் இந்த உடலில் போயிடுறேன், என்னுடைய உடல் அப்படியே அந்த சடலமாக இருக்கும், இதை வந்து ஒரு குகையில் வச்சுருந்தோம். எங்கே? குகையில். குகைங்கிறது வந்து சமஸ்கிருதம். நம்ம வந்து என்ன சொல்லணும், ஆண்டாள் பாஷை என்னது, தமிழ் தான். என்ன சொல்ல, முழைஞ்சு மாறி மலை முழைஞ்சு. ஆமாம், குகை. குகையில் அந்த ஒரு முழைஞ்சில் வச்சுருங்கோ அப்படின்னு சிஷ்யாக்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ராஜாவோடைய உடலில் போய் ராஜ்யத்தை தொடர்றார். ரொம்ப அமர்க்களமான அரசாட்சி நடக்கிறது. ஏன்னா ஆதிசங்கரருடைய ஆட்சி இல்லையா, அமர்க்களமாக நடக்கிறது. இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் சந்தேகம் வர்ற அளவுக்கு, ஏன்னா எதுலேயுமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணி வர்றார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தேகம். இவர் எப்படி இப்படி நம்ம ராஜா இப்படி ஒரே நாளில் எப்படி இப்படி மாற முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது ஒரு நாள் ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்யாவை கூப்பிட்டு பேசுகிறார். இந்த மாதிரி நான் வந்து இதை கற்றுன்ட்டேன், என்னால் இப்போது உபயபாரதிகிட்ட வாதாட முடியும், அதனால் போரும் இந்த வாழ்க்கை, நான் என்னுடைய உடலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அமைச்சர்கள்லாம் விட்டு கேட்டுறான். அமைச்சர்கள்லாம் விட்டு கேட்டுட்டு இவன் அந்த குகையில் இவருடைய சடலம் இருக்குது அப்படின்னு அவெல்லாம் பேசிட்டு என்ன முடிவு பண்ணுறான்னா, அந்த சடலத்தை எரிச்சிருவான், இந்த ராஜா இங்கேயே இருக்கட்டும், நல்ல ஆட்சி நடக்கிறது, இந்த ராஜா நம்ம கூடயே இருக்கட்டும், அந்த சடலத்தை எரிச்சிடலாம் அப்படின்னு ஆதிசங்கரரும் அவள் சிஷ்யாலும் போகிறதுக்கு முன்னால் அந்த அமைச்சர்கள் போய் அங்கே தீ மூட்டிடுறான். ஆதிசங்கரர் கரெக்டாக அங்கே போகிறார். போகும்போது கையில் வந்து தீ பட்டிருக்கணும்னா உடலில் பூந்துட்டார். கையில் தீ பட ஆரம்பிச்சிருது. ஆதிசங்கரர் ஒரே ஒரு திருநாமம் சொன்னார், நரசிம்மா அப்படின்னார். நரசிம்மன் அப்படிங்கிறது வந்து சட்டுன்னு நடக்கிற ஒரு அவதாரம். பெருமாள் வந்து சட்டுன்னு 3 இடங்கள் வந்து பண்ணார். ஒன்று வந்து கஜேந்திர மோட்சம். கஜேந்திரனுக்கு வந்து ஆதி மூலமே நம்ம பார்த்தோம் இந்த போன பாசுரங்களில், காரணாய அகில காரணாய நிஷ்காரணாய. இந்திரன் பிரம்மா அவெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னால் பெருமாள் கருடாழ்வாருடைய வேகம் போகிறல, கருடாழ்வாரே ரொம்ப வேகமாக போவார். கருடாழ்வார் வேகம் போகிறலன்னு கருடாழ்வாரை தான் சுமந்துண்டு வந்தார் பெருமாள். அப்பேற்பட்ட வேகத்தில் வந்தார் கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. அது வந்து திருமங்கையாழ்வார் பாசனத்தில் எப்படி வரும், கஜேந்திரன் கத்துனார், முதல்ல கடிச்சது அப்படிம்பார். ஆக்சுவலி எது நடந்தது, ஃபஸ்ட்டு முதல்ல கடிக்கும், அப்புறம் யானை கத்தும் இல்லையா. பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் என்ன சொல்லுவார், கஜேந்திரன் கத்துனது முதல்ல கடிச்சது. என்ன அர்த்தம், இப்போ நம்ம குழந்தைய வாசலில் வெளியே விளையாட விட்டுருக்கோம், அது கீழே விழுந்துருத்துன்னு வச்சுக்கோ, அடிபட்டுருது, அந்த குழந்தை கத்துறது. நம்ம உணர்கிற விஷயம், முதல்ல உணர்கிற விஷயம் எது, சப்தமாக காட்சியா? சப்தம், சவுண்டு தான் நமக்கு கேட்கும். குழந்தை அழற சத்தம் தான் ஃபஸ்ட்டு கேட்கும், காட்சி அடுத்தது. அதனால தான் திருமங்கையாழ்வார் பிடிச்சார். பெருமாளுக்கு வந்து சப்தம் தான் முதல்ல கேட்டதான். கஜேந்திரனோட சப்தம் கேட்டது, நொடி பொழுதுல பறந்துட்டார். காட்சி வந்து பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டார். அவர் காட்சியை பார்க்கறதுக்கு அந்த காட்சி நடந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர், நொடி பொழுது.
ரெண்டாவது திரௌபதி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி கையை கூப்பி கோவிந்தா அப்படின்னா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா. அவன் துவாரகையில் இருந்தான். யுதிஷ்டிரன் வேண்டின்னா மனப்பூர்வமாக நான் பண்ணுற இந்த சூதாட்டம் கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வரவே இல்லை கிருஷ்ணன். அவன் துவாரகையில் இருந்தான். இவன் கூப்பிட்டா, திரௌபதி கூப்பிட்டா, காப்பாற்றினான். அங்கேயே இருந்து காப்பாற்றினான். யுதிஷ்டிரனோட வேண்டுதல் நிறைவேறுத்து, இவளோட வேண்டுதலை நிறைவேறுத்து. சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சட்டுன்னு நடக்கும் அவதாரங்கள். அது மூணாவது வந்து நரசிம்மர். சட்டதிட்டங்கள். பிரம்மா கிட்ட வரம் வாங்கினா இரண்யகசிபு, நிலத்தில் நடக்கக்கூடாது, என்னுடைய மரணம் வந்து நிலத்தில் நடக்கக்கூடாது, நீரில் நடக்கக்கூடாது, உள்ளே நடக்கக்கூடாது, வெளியே நடக்கக்கூடாது, ஆயுதங்களால் நடக்கக்கூடாது, மனுஷனால் நடக்கக்கூடாது, விலங்கால் நடக்கக்கூடாது, பகலில் நடக்கக்கூடாது, இரவில் நடக்கக்கூடாது. வாசப்படியில் உட்கார்ந்தார் நரசிம்மர். சிம்மம்னா சிங்கம், நரன்னா மனுஷன், ரெண்டும் கலந்த ஒரு அவதாரத்தில் நகத்தால், ஆயுதமே இல்லை, நகத்தால் சந்தியாவந்தன காலம், காலையும் மாலையும் சேர்ற பொழுதுல வாசப்படியில் உட்காந்து அந்த மதம் முடிஞ்சது. சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு பிரம்மா வரம் கொடுத்தார், அதையும் கெடுக்கல அவர். ஆதிசங்கரர் வேண்டினார் நரசிம்மா அப்படின்னு ஒன்று. வரும்போது நரசிம்மன் எப்படி வந்தார்? 16 கைகள். நரசிம்ம அவதாரம் அன்னைக்கு நடந்தது வந்து 16 கரங்களோடு வந்தார். 2 கரங்களை அப்படியே தாங்கி பிடிச்சார், 2 கரங்களால் தடவி கொடுத்தார், 2 கரங்களால் கட்டி பிடிச்சார், 2 கரங்களால் புண்பட்ட அந்த தீப்பட்ட காயத்தை வருடி கொடுத்தார், 2 கரங்களால் தேன் எடுத்து தடவி கொடுத்தார். வரும்போதே 16 கைகளோடு வந்தார். சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு என்ன வேணுமோ, அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து ஆண்டாள் சொல்லுவாள். ஆராய்ஞ்சு அருள் கொடுத்துரு. இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், தலைவலி காய்ச்சலுக்குன்னு போகிறோம். டாக்டர் வந்து வெயிட் பண்ண சொல்லிடுவார். இப்போ அதே இது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஆம்புலன்ஸில் போகிறா, டாக்டர் வந்து ஓடி வந்துடுவார் இல்லையா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதைத்தான் சொல்கிறான் ஆண்டாள். நாங்கள்லாம் வந்து எமர்ஜென்சி கேஸ், நீ என்னென்ன கேட்டியோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், இப்போ உன் திருவடியை வந்து சேர்ந்துட்டோம், எங்களுக்கு ஆராய்ந்து அருள் கொடுக்கணும். இந்த ஆதிசங்கரருடைய கதைக்கும் ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தோட வார்த்தைகளுக்கும் நிறைய பொருத்தம் இருக்கும். மாறி மழை முனைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, தீ பிழம்பு நரசிம்மர், வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி 100 நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனை பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். இந்த அருமையான இந்த ஆதிசங்கரருடைய வரலாறுல இது நடந்தது. 16 கரங்களோட வந்து நரசிம்மர் வந்து ஆதிசங்கரரை காப்பாற்றி, அப்புறமா ஆதிசங்கரர் உபயபாரதியை பார்த்து வாதாடி ஜெயிச்சு மிஸ்ராவும் உபயபாரதியும் அவளுடைய தர்ஷனத்தை கொடுத்தார். அது வந்து உபயபாரதி வந்து சரஸ்வதி அம்சம். சரஸ்வதியை வந்து உனக்கு இது தெரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தது, நீ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட ஆசை. நீ எப்போ காலடியிலேருந்து கிளம்பினியோ அப்போயே நாங்கள் உங்கள் சிஷ்யர்கள் ஆகிட்டோம். நீங்கள் வந்து வாதாடணும் இல்லை, நீ காலடியிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் சிஷ்யர்கள் ஆகிட்டோம் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தா வந்து ஆதிசங்கரருடைய வம்சாவளி இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரதி சரஸ்வதி இப்படி தான் பேர் வரும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். சிருங்கேரியில் வந்து பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் தான் 4 ரொம்ப முக்கியமான சிஷ்யரில் விஸ்வாமித்தர், அந்த உபயபாரதி 2 பேருமே சிஷ்யால ஆகி அத்வைத கோட்பாடை வந்து பரப்பினா இந்தியா ஃபுல்லாக. அதான் இந்த கதை. ஸோ இந்த கதைக்கும் இந்த பாசுரத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஓகே, அப்படியா? ஓகே, தேங்க்யூ.